கார்த்திகை பௌர்ணமியை ஒட்டி சென்னை திருவொற்றியூரில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை தங்க கவசம் நீக்கப்பட்ட புற்றலிங்க திருமணியை காண ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். ஆண்டுக்கு ஒரு முறை சென்னை திருவொற்றியூரில் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை திறக்கப்படும் ஆதிபுரீஸ்வரர் கவசம் 2வது நாளான இன்று தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வயசில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு ஆதிபுரீஸ்வரர் புற்று வடிவம் கவசம் நேற்று மாலை சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் செய்யப்பட்டு திறக்கப்பட்டன. திருவொற்றியூர் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தியாகசாமி வடிவமைப்பு கோவிலில் மூலவர் ஆதிபுரீஸ்வரர் ஆண்டுக்கு முழுவதும் தங்கம் மூலம் பூசப்பட்ட நாகக்கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். ஆண்டுக்கு ஒரு முறை கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் 3 நாட்கள் மட்டுமே ஆதிபுரீஸ்வரர் புற்றுலிங்கம் திருவேணி மீது அணிவிக்கப்பட்டிருந்த கவசம் அகற்றப்பட்டு பொன்னுக்கு சாம்பிராணியில் தைலாபிஷேகம் நடந்தது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு நேற்று மாலை 6 மணி அளவில் தங்கம் மூலம் பூசப்பட்ட நாகக்கவசம் அகற்றப்பட்டு தைலாபிஷேகம் துவங்கியது. இதனையடுத்து 2வது நாளான இன்று தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பலத்த போலீசார் பாதுகாப்புடன் அவர்களை சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.